ஹாய் கைஸ், இன்றைக்கி 5th செம்மில் இருக்கக்கூடிய ஃபார்மகாலஜி 2ல் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய ஹார்ட் அண்ட் தென் பிளட் வெசல்ஸ் வந்து கம்பைன் ஆன சிஸ்டம் தான் வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஆக்சிஜன், பிளட், நியூட்ரியன்ஸை வந்து நம்ம பாடியில் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அப்போ ஹீமோடைனமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீமோனா பிளட்டு, டைனமிக்ஸ்னால் ஃபங்க்ஷன். அப்போது பிளட்டை பற்றின ஃபங்க்ஷனை வந்து அதோடைய எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனை படிக்கிறது தான் வந்து ஹீமோடைனமிக்ஸ். பிளட்டை பற்றின ஃபங்க்ஷன், அது எப்படி சர்க்குலேட் ஆகுது, என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்றத படிக்கிறது தான் ஹீமோடைனமிக்ஸ். நம்ம ஹார்ட்டில் வந்து ஜென்ரலாக ஒரு ப்ரெஷர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அது எப்போலாம் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிளட்டு வந்து ஒரு சேம்பர்லேருந்து இன்னொரு சேம்பருக்கு போகும்போது ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். அண்ட் தென் ஒரு வேல்வ்ஸ் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும்போது ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். அண்ட் தென் மயோகார்டியம்ன்றது ஒரு டிஷ்யூ. இது வந்து நம்மளுடைய ஹார்ட்டை வந்து சரௌண்ட் பண்ணி கவர் ஆகி இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ. இது கான்ட்ராக்ட் அண்ட் தென் ரிலாக்ஸ் ஆகும்போது மயோகார்டியம், அதாவது கான்ட்ராக்ஷன் அண்ட் தென் ரிலாக்ஸேஷன் நடக்கிறப்போ ப்ரெஷர் வந்து ஜென்ரேட் ஆகும். எலக்ட்ரோஃபிசியாலஜி ஆஃப் ஹார்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹார்ட் வந்து நார்மலாகவே இருந்துச்சு அப்படின்னா வந்து பிளட்டை வந்து ஆல் ஓவர் த ஆர்கன்ஸ்க்கு வந்து பம்ப் பண்ணாது. ஸோ வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸோ இல்லை சிக்னல்ஸோ வந்து கம்பல்சரி ஜென்ரேட் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய ஹார்ட் வந்து தேவையான அளவு பிளட்டை வந்து த்ரூ அவுட் த பாடி வந்து சர்க்குலேட் பண்ணும். நம்ம கார்டியாக் செல் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல், மயோசைட்ஸ்னால் மேடப்பான ஒரு செல்ஸ் தான் வந்து கார்டியாக் செல்ஸ். இதோடைய ரெஸ்டிங் பொட்டன்ஷியல், அதாவது வந்து ஹார்ட் ரெஸ்ட்டில் நம்ம ஹார்ட்டோடைய பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு பார்த்தா -80 to -90 மில்லிவோல்ட்ஸில் தான் இருக்கும். அதாவது வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியலாக இருக்கும். அண்ட் தென் வந்து நார்மலாக நம்மளுடைய ஹார்ட் இருக்குது, ஹார்ட்டுக்கு வெளியே வந்து சோடியம் இருக்கும். அண்ட் தென் ஹார்ட் உள்ளே வந்து பொட்டாசியம் இருக்கும். இது அவுட் சைடில் இருக்கும். அண்ட் தென் வந்து பொட்டாசியம் இன்சைட் ஆஃப் த ஹார்ட் வந்து இருக்கும். மெம்பரேனுக்கு இன்சைட் அவுட் சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வந்து எக்ஸைட்டேஷன் நடக்குது, அதாவது வந்து சிக்னல்ஸ் வந்து எப்போ பாஸ் ஆகுது ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடு, அதாவது எஸ்வி நோடு, ஏவி நோடெலாம் இருக்குல்ல, அப்போ இம்பல்ஸ் எப்போ வந்து பாஸ் ஆகுதோ அப்போ வந்து இந்த நார்மல் ரெஸ்டிங் ஸ்டேட்டில் வந்து இது எப்படி இருக்குது, போலரைஸ்டுன்னு சொல்லிட்டோம். அப்போது போலரைஸில் இருந்து எக்ஸைட்டேஷன் ஆகும்போது டீபோலரைஸ் ஆகுது. டீபோலரைஸ்னால் ஒன்றும் கிடையாது, இது வந்து சோடியம் அயான்ஸை வந்து உள்ளார அனுப்புது. ஹார்ட்டுக்குள்ளே வந்து சோடியம் அயான்ஸ் போகிறதுனால டீபோலரைஸ் ஆகுது. இங்கே பாருங்க, நார்மலாக நம்மளுடைய ஹார்ட் வந்து ரெஸ்ட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். அதோடைய ஹோல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 70 to 90 மில்லிவோல்ட்ஸில் இருக்கும். சோடியம் வெளியே, பொட்டாசியம் உள்ள. ரெஸ்டிங்கில் வந்து இதை போலரைஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து எப்போ வந்து டீபோலரைஸ் ஆன் எக்ஸைட்டேஷன், அதாவது எலக்ட்ரிக் சிக்னல் வரும்போது இது டீபோலரைஸ் ஆகுது. டீபோலரைஸ் ஆகும்போது நம்ம ஹார்ட் வந்து என்ன ஆகுதுன்னா கான்ட்ராக்ட் ஆகுது. ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. அண்ட் தென் வந்து இங்கே இருக்கக்கூடிய 90 மில்லிவோல்ட்ஸ்லேருந்து நம்மளுடைய வோல்டேஜ் வந்து கம்மியாகுது, லெஸ் நெகட்டிவாக வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போது ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகுது. அண்ட் தென் அகைன் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகிறது ஆர்ஆர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ட்ராக்ட் ஆகிறது டீபோலரைசேஷன். அண்ட் தென் அகைன் ரிலாக்ஸ் ஆகிறத வந்து டீபோலரைசேஷன். போலரைஸாக இருக்குது, அது டீபோலரைஸ் ஆகும்போது ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகுது. அண்ட் தென் மறுபடியும் ரீபோலரைஸ் ஆகும்போது ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகுது. இப்படி தான் வந்து பம்பிங் ஆக்ஷன் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு நடக்குது. அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து நார்மலாக நம்மளுடைய ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்கிறதுக்கு என்ன செல்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா, கான்ட்ராக்டைல் செல்ஸ், பேஸ்மேக்கர், அண்ட் தென் பொட்டன்ஷியல் பேஸ்மேக்கர் செல்ஸ். 5 phases of action potential of cardiac cells. அப்போது இந்த நம்ம கார்டியாக் செல்ஸில் வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நடக்குது, எப்படி வந்து ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது, அது எப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு 5 phases இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வந்து phase 0. In this phase rapid depolarization, rapidனா ஸ்பீடுன்னு நம்மளுக்கு தெரியும், depolarizationனா கான்ட்ராக்ஷன் தெரியும்.
அப்போ வந்து இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நடக்கும்போது சோடியம் அயான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ட்டோடைய மெம்பரன்ஸ்க்கு வெளியே இருந்து உள்ளே வந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். டயக்ராம் பார்க்கலாம். இதுதான் வந்து ரேபிட் டீபோலரைசேஷன் ஃபேஸ் 0. ஜீரோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சோடியம் அயான்ஸ் வந்து மெம்பரேனுக்கு உள்ளே வந்து என்டர் ஆகுது. இதை தான் வந்து ரேபிட் டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஃபேஸ் 1ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இதான் ஃபேஸ் 1. இங்கே வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு டைம் பீரியடுக்கு ரீபோலரைசேஷன் நடக்குது. ரீபோலரைசேஷன் அப்படின்னா வந்து பொட்டாசியம் வந்து வெளியே வரக்கூடியது தான் வந்து ரீபோலரைசேஷன். இது டீபோலரைசேஷன், இது ரீபோலரைசேஷன். அண்ட் தென் இங்கே இது வந்து ஃபேஸ் 2, ஃபேஸ் 1. அண்ட் தென் ஃபேஸ் 2வை வந்து பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஹில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரதுனால இது வந்து பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 1 வந்து ஷார்ட்டு. இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா ரீபோலரைசேஷன் நடக்குதுன்னு பார்த்துட்டோம். இங்கே வந்து பொட்டாசியம் அயான்ஸ் வந்து வெளியே வருது. ஃபேஸ் 2ல் வந்து ப்ரோலாங் பிளாட்டியூ ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா கால்சியம் அயான்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகுது. இது வந்து இந்த கார்டியாக் செல்ஸில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஃபேஸ் 2 இங்கே பாருங்கள், இதுதான் ஃபேஸ் ஆஃப் பிளாட்டியூ. இங்கே வந்து கால்சியம் அயான்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகுது. இதுதான் ஃபேஸ் 2. அண்ட் தென் ஃபேஸ் 3ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து பொட்டாசியம் அயான்ஸ் வந்து திரும்ப ரீபோலரைசேஷன் ஆகுது. ரீபோலரைசேஷன்னா என்னன்னு தெரியும், மெம்பரேனுக்கு உள்ளேருந்து வெளியே பொட்டாசியம் வருது. இங்கே பாருங்கள், 3ல் வந்து ரீபோலரைசேஷன் நடக்குது. அண்ட் தென் 4th ஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியமும் சோடியமும் அகைன் வெளியே வருது. உள்ளே போன இங்கே பாருங்கள், உள்ளே போன சோடியமும் அண்ட் தென் கால்சியமும் வந்து லாஸ்ட் ஃபேஸில் வந்து வெளியே வருது. அண்ட் தென் வெளியே வந்த பொட்டாசியம் வந்து உள்ளே போகுது, அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இதனால தான் வந்து இந்த ஃபேஸில் வந்து ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகி இங்கே வந்து ரிலாக்ஸ் ஆகும், இங்கே வந்து ரிலாக்ஸ் ஆகும், இந்த ஃபேஸ் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் ஆகும். இப்படி தான் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது நம்மளுடைய பிளட்டை அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து அப்சொல்யூட் ரீஃப்ராக்டிவ் பீரியட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் டஸ் நாட் டீபோலரைசேஷன் இன் ஃபேஸ் 1 and 2. இந்த ஃபேஸ் 1 அண்ட் தென் ஃபேஸ் 2ல் வந்து எந்த ஒரு டீபோலரைசேஷனும் நடக்காது. அதாவது வந்து சோடியம் அயான்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஃபேஸ்லேயும் 1 and 2ல் வந்து டீபோலரைசேஷன் நடக்காது. அதுதான் வந்து அப்சொல்யூட் ரீஃப்ராக்டரி பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் வந்து ப்ரீலோட்னால் என்ன அப்படின்னு பார்த்தா ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பிளட்டை வந்து வச்சுருக்கு அதோடைய வென்ட்ரிகல்ஸில், அதை தான் ப்ரீலோட் சொல்லுவோம். ஆஃப்டர் லோட்னால் எவ்வளோ பிளட்டை வந்து அது வந்து மேக்ஸிமம் பம்ப் பண்ணது வென்ட்ரிகல்ஸில் இருந்து அப்படின்றது தான் ஆஃப்டர் லோட்ஸ். இதுதான் வந்து எலக்ட்ரோஃபிசியாலஜி ஆஃப் ஹார்ட்டு. கம்பல்சரி வந்து இந்த கிராஃப் போட்டால் தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. தேங்க்யூ கைஸ்.